ஹலோ மை லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புது சீரிஸ் தான். ஏதோ தைவான் பிஎல் பார்த்து பல வருஷம் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு கருத்து. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. சீரிஸோட ஸ்டார்டிங்லயே மியூசிக் கான்செர்ட் தான் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட் நேம் நேல். அவங்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது. ஆக்சுவலி இவன் இருக்கிற பேண்ட் நேம் மேக்னெட். சொல்ல போனா இந்த மேக்னெட் பேண்ட்ல இருக்கிறது ரெண்டே பேரு தான். இன்னொரு மெம்பர் யாருன்னா நெயிலோட அண்ணன் மேட் தான். இவங்களோட டேலண்ட பார்த்து ஏசியாவிலே மிகப்பெரிய கார்பரேஷனான எக்கோ மியூசிக் இண்டஸ்ட்ரி தான் இவங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சொல்ல போனா யூனிவர்சிட்டியில இருந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்னாதான் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 3 வருஷமா இவங்களோட மார்க்கெட் மட்டும் குறையவே இல்லை. ஏசியாவில நம்பர் 1ஆவே இருக்காங்க. சொல்ல போனா வேர்ல்ட் டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட்டை ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலே பயங்கரமா எல்லாமே வித்தே போயிடுச்சு. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எல்லாமே வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவங்களோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டை தைவான்லயே வச்சிருக்காங்க. அதை அட்டன் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பஸ்ல போகும்போது தான் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல போன ஒரு பேசஞ்சர் மட்டும் இறந்து போயிட்டாரு. ஆனா அது மேட்டா இருக்குமா இல்லையான்றதுதான் இப்ப வரைக்குமே தெரியல. அத பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. மேட் போனதுக்கு அப்புறமா நெயிலால எதுவுமே பண்ண முடியல. சொல்ல போனா நடப்பெண்ணமா வாழ ஆரம்பிச்சிட்டான். இவன் தாங்க நம்மளோட செகண்ட் மெயின் லீட் சி. இவனுக்கு கூட மியூசிக்ல பயங்கர ஆர்வம். சொல்ல போனா பயங்கரமா கம்போஸ் பண்ணுவான்னா பாத்துக்கோங்களேன். நீலோட நர்வஸ போக்குறதுக்கு கரெக்டான ஆள்னா அது சி மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கான்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்றதுதான் இந்த சீரீஸ். ஆக்சுவலி இந்த சீரீஸ் நேம் ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் லவ். சீரீஸோட ஸ்டார்டிங்லயே நம்மளோட செகண்ட் மெயின் லீட் சி தான் காட்டுறாங்க. பைபிள் எதுக்காக தான் இவ்வளவு சின்சியரா இருக்கானோ தெரியல. மியூசிக் தான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கான். மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது அவனோட ஃபேஸ்ல தெரியிற தேஜஸ் இருக்குது. ஐயோ எவ்வளோ அழகா இருக்குது. நமக்கு பிடிச்ச விஷயத்த எப்பெல்லாம் நம்ம செய்யறோமோ அப்பெல்லாம் நம்மளையும் மீறி முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அதுக்கு அளவே இருக்காது. அப்படியே கம்போஸ் பண்ணிட்டே இருக்கும் போது டைமை பார்த்தா டைம் ஆயிடுது. ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பைபிள்ல ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு லேட்டா போயிட்டான் போல. போய் பார்த்தா கிளாஸ்ல யாருமே காணும். பயங்கர டயர்டா வெளியே வந்து நின்னா. ஹலோ குட்டி பையா, நீ டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸா படிக்கிற? எங்களோட அசோசியேஷன்ல மெம்பர்லாம் ஹையர் பண்றோம், நீ சேர்ந்துக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கா. சாரிங்க, இதெல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாதுன்னு சி சொல்ல. கேம்பிங் போவோம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஃபன்னா இருக்கும் தெரியுமா. இதுல சேர்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேற யார்கிட்டனா கேளுங்கன்னு சொல்லிட்டு சி அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நெய்ல காட்டினா இந்த ரீஸ் பையன் விடவே மாட்டேங்கிறான். வராதவன வலுக்காட்டாயமா ரீஸ் இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். எனக்கு கால் இருக்குது, உனக்கு கண்ணு தெரியாத, ஏன்டா இந்த மாதிரி என்ன கொடுமைப்படுத்துறேன்னு கேட்டுட்டு இருக்கான் நெயில். ரீஸ் எதுக்காக இந்த மாதிரி பண்றான்னா நீல் விட்டா ஓடியே போயிருவான். அதனாலதான் இந்த மாதிரி ப்ரொடக்டிவா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ரீஸ் ஹெல்ப் பண்றதுக்காக மெய்யும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு, இந்த வருஷத்தோட உன்னோட கான்ட்ராக்ட் முடிய போகுது. ஒரு வேளை நீ அதை ரினியூ பண்ணலனா இங்க இருந்து கண்டிப்பா நான் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ரீஸ். எனக்கு காசெல்லாம் தேவையில்லன்னு நீல் சொல்ல. அப்படின்னா என்ன, உன்னோட வீடை விற்க போறியான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ரினியூ பண்றது எவ்வளவு மேலு, எதுக்காக தான் என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறியோ தெரியலன்னு கேட்டுட்டு இருக்கா நீல். கண்டிப்பா என்னோட கம்பெனியை டெவலப் பண்றதுக்கும் உன்னோட கரியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஆல்பத்தை நம்ம பண்ணிதான் ஆகணும். நமக்கு எதுக்குமே டைம் இல்ல. அந்த நோட்டை பாத்தியா, உன்னோட கோஆபரேஷன் எங்களுக்கு வேணும்ன்றி சொல்ல. அந்த நோட்டை வச்சு நீங்க எல்லாமே பண்ணலாம். சொல்ல போனா உங்களோட கம்பெனி கூட இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன், ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த எப்பவுமே ரூடா தான் நடந்துப்பாங்களா என்ன, கண்டிப்பா நீ அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நீல் மெதுவா திரும்பி பார்த்தா அவங்களோட மேக்னெட் பேண்டோட போஸ்ட் இப்போ வரைக்குமே அந்த கம்பெனில அப்படியே இருக்குது. நானும் வரப்பெல்லாம் பாத்துட்டே இருக்கேன், நீங்க இதை சேஞ்ச் பண்ணவே இல்லையான்னு நீல் கேட்க. நீ எப்பயாச்சும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கம்பேக் கொடுப்பன்றதுக்காக தான் நாங்க இதை மாத்தாம வச்சிருக்கோம். நீ மட்டும் கம்பேக் கொடுக்கலன்னா எங்களால எதுவுமே மாத்த முடியாதுன்னு சொல்ல. நடக்காத ஒண்ணுக்காக எதுக்காக நீங்க கனவு காண்றீங்க, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. மேக்னெட் சாங்கோட காப்பிரைட்டும் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நீல். உன் அண்ணனை பத்தி கவலைப்படாத பீப்புளுக்காக தான் நீ இதெல்லாம் விட்டு கொடுக்க போறியான்னு கேட்டுட்டு இருக்கான் ஹரிஸ். ஆமா நீல் சொல்ல. ஓகே, அது மேலதான் உனக்கு அக்கறை இல்ல, இந்த புது பாட்டையாவது கேளுன்னு சொல்லிட்டு புது பாட்டை கொடுத்தா நீல் என்ன பண்றான்னா ஒரு ரூம்குள்ள உக்காந்துக்கிட்டு பாட்டை கேக்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்த மேரிஸ் ரெண்டு பேருமே இது நிஜம்தான் சொல்லிட்டு நம்பிட்டாங்கலாம் பாத்துக்கோங்களேன். அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. ஃபேமஸ் ஆன மேக்னெட் பேண்டோட நீல் சோலோவா மினி ஆல்பம் பண்ண போறாரு. கம்போஸ் பண்றதுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு தெரிவிங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இத லியங் பாத்துட்டு தான் இருக்கான். ஆக்சுவலி லியங் கீழே தான் சி பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். சி பாத்தியா, நீல் இன்னும் உயிரோட தான் இருக்காரான்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா அவர் உயிரோட தான்
இருப்பாரு, நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு சொல்ல, ஏய் நீலோட மினி ஆல்பத்துக்காக கம்போஸ் பண்றதுக்கு ஆளுங்களை தேடிட்டு இருக்காங்க, நீ ரிஜிஸ்டர் பண்ண போறியான்னு கேட்டுட்டு இருக்கான் லியாங். நான் மியூசிக் கம்போஸ் பண்ண கத்துக்கிட்டது மேக்னெட் பேண்டுக்காக கிடையாது, அது இல்லாம நீ ஏதோ சொல்ல வந்துட்டு அதெல்லாம் விட்டுடுன்னு சொல்லிட்டுறான் ஆனா இந்த லியங் அமைதியா இருப்பான்னா அவன் பாட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுட்டான். இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல காட்டினா நீல் பயங்கரமா படுத்துட்டே இருக்கும் போது ரீஸ் அங்க வந்துடுறான். அம்மா அது எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கா ரீஸ். நல்லாதான் இருக்குதுன்னு நீல் சொல்ல, அட்லீஸ்ட் நீ அதை கேட்டியா, நான் அந்த பையன் கூட உனக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன்னு ரீஸ் சொல்ல, சரி ஓகே நான் கிளம்பட்டுமான்னு நீல் கேட்க, அம்மா நீ எங்க போறேன்னு ரீஸ் கேட்க, பாத்ரூம் தான் போக போறேன், 4 மணி நேரமா இந்த ரூம்லயே போட்டு என்ன அடைச்சு வச்சுட்ட, அதுக்கு கூட என்ன விட மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்கா நீல். தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காது, எனக்கு பயங்கரமா கடுப்பாயிரும், கரெக்டா இங்கவே வந்துடணும்னு சொல்லிட்டு ரீஸ் அனுப்பிட்டான். கிடைச்ச சான்ஸ் நீல் விட்டதா சரித்திரமே கிடையாது. பைப்பிள் அங்கிருந்து துண்ட காணும் துணிய காணும் சொல்லிட்டு ஓடி போகும்போது அவனோட அண்ணன் கிராஸ் ஆக்குற மாதிரி அவனோட மைண்டுக்கு தோணுதோட இனிமே பழைய ஞாபகம் வந்துடுச்சு. மேட் எனக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு நீல் சொல்ல, நீல் எதுக்காக நீ குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்க, ரீஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா போலாம். அவரை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா சிக்கன்ல இருந்து உனக்கு எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு கூட்டிட்டு போனதெல்லாம் ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் சீய காட்டினா என்னதான் உன்னோட வேலையை செஞ்சுட்டே இருந்தாலுமே இடையில மேக்னெட் பேண்டோட டீட்டெயில்ஸ சர்ச் பண்றது விடவே இல்ல. அப்படியே அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போயிடுது. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போலான்னு போனா டிசி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு இருக்கான் லியன். எப்பவுமே உனக்கு பிரேக்கப் ஆகிட்டே தான் இருக்குது, அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும், நீ என்ன லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆல்ரெடி எனக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு, நீ ஏன்டா அதுல இன்னும் கல்லேறிற, வாடா குடிக்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போயிடுறான். குடிக்க போனா இன்னைக்கு சாப்பாடு என்னோட தலை மேலன்னு சொல்லிடுறான் இதை கேட்டதோட இனிமே லியங் என்ன பண்றான்னா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வரி வரியா வண்டி வண்டியா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். ஏய் என்கிட்ட காசு இல்ல பார்த்து பண்ணுடான்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி ஊத்திட்டுறான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட் வரத்துக்காக வெயிட் பண்ணும்போது பக்கத்து டேபிள்ல ஆர்டர் எடுக்க வந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றத கரெக்டா பாத்துடுறான். அமைதியா இருப்பானா தட்டி கேட்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போனா அந்த பொறிக்கு பசங்க அடிக்க வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நெல் வந்து தடுத்துடுறான். விட்டு கொஞ்ச நேரத்துல அதுவே சரியா இருக்கும் போல, பயங்கர பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. எல்லாருமே மாத்தி மாத்தி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீலோட ஃபைட்டிங் ஸ்கில்ல பத்தி சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா காப்பாத்திட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நீலால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கலவரம் பெருசாயிடுச்சு. அங்கிருந்து கூட்டிட்டு ஓடவே ஆரம்பிச்சிடுறான். லீங் ஒரு பக்கம் அமைதி இல்லாம வெயிட்டர் பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டே இருக்கான். ஃபைனலா 2 பேருமே ஓடி ஓடி ஒரு முக்கு சந்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பாக்கும்போது ஆக்சிடென்டா கிஸ் பண்ணிடுறாங்க. சாரி தம்பி தெரியாம நடந்துருச்சே, நீ நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் நீல். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்க கிட்ட மாட்டிக்காத பார்த்து பத்திரமா போன்னு சொன்னதோட மீசி அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் லீயங்க அந்த பொண்ணையும் காட்டினான். கிளவா அந்த இடத்துல நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. என்னது ஓல்டு மேனா, உனக்கு ஹெல்ப் பண்ணல, இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், வா நம்மள துரத்திட்டே இருக்காங்க ஓடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நாம இதுக்காக ஓடணும், நம்மள நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் நிறைய பொருள் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டிஃபென்சிவ் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கா. ஃபைனலா அவகிட்ட இருக்கிற மிரரை எடுத்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்ததோட இனிமே லீயுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே சடனா நடந்ததுனால பயங்கரமான ஷாக்ல இருக்கா. அமைதியா நடந்து வந்துட்டே இருக்கும்போது டேய் சி நீ நல்லாதான் இருக்கியா என்ன, அவங்களெல்லாம் பாக்குறதுக்கு கூட வியடா இருக்கிற மாதிரி தெரியலடா, அந்த பொண்ணு தாண்டா பயங்கரமான பொண்ணா இருக்குது, அவ என்னென்ன வச்சிருந்தா தெரியுமா, பெப்பர் ஸ்ப்ரே, ஷாக்கிங் ஸ்டிக், என்னென்னமோ வச்சிருந்தாடா. ஃபைனலா கண்ணாடி எடுத்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அதை தாண்டா என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பஸ்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். என்னடா அர்த்த ராத்திரியில மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அவனோட போனை எடுத்து பார்த்தா நாளைக்கு 11 மணிக்கு எக்கோ மியூசிக் சென்டருக்கு வாங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்ததோடனே ஷீக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. லீங் இந்த கர்மாந்திரம் முடிச்ச வேலையை நீ தான் பண்ணியான்னு சொல்லிட்டு பயங்கரமா முறைச்சிட்டே நின்னுட்டு இருக்கான். என்னதான் வெளியில கோபமா பேசினாலுமே உள்ளுக்குள்ள ஆளாதி ஆனந்தம் போல. ஆக்சுவலி சின்ன வயசா இருக்கும் போது நீல் என்ன பண்ணிருப்பானா அவனுக்காக பாட்டெல்லாம் பாடியிருப்பான் போல. அப்படியே அதெல்லாம் அவனோட கண்ணு முன்னாடி நிஜத்துல நடந்த மாதிரி வந்து வந்து போகுது. அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே அடுத்த நாள் எக்கோ மியூசிக் சென்டருக்கு தான் வந்திருக்கான். என்னப்பா தம்பி நீ ட்ரிங்க டெலிவரி பண்ணாதான் வந்திருக்கியான்னு கேட்டுட்டு இருக்காமே, என்ன ட்ரிங்க் எதை பத்தி கேக்குறீங்கன்னு பேசிட்டே இருக்கும்போது மேடம் நீங்க ஆர்டர் பண்ண ட்ரிங்க் இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் டெலிவரி பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டான். அம்மா நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்காமே, எனக்கு மிஸ்டர் ரீஸ் கூட அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்ல, ஓ நீங்க தான் வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாமே. உள்ள போய் பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லாவே மேக்னெட் பேண்டோட போட்டோ தான் இருக்குது. குறிப்பா நெயில்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நெயிலே வந்துடுறான். நீல பார்த்ததுக்கு அப்புறமா சியால அவனோட கண்ணை அவனையும் நம்ப முடியல. வச்ச கண் வாங்காம வெறிக்க வெறிக்க பாக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.